உடல் எடை சீக்கிரமாக குறையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சுண்டலை வந்து வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் கூட எடுத்துக்கலாம். காய்ச்சல், சளி, இருமல்லாம் உடனே சரியானு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சூப்பை நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி இதை டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய கொள்ளை வச்சு கொள்ளு சுண்டல், கொள்ளு சூப் ரெண்டுமே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொள்ளு சுண்டல், கொள்ளு சூப் ரெண்டுக்குமே வந்து முதல்ல நம்ம கொள்ளை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி 1 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளை வந்து தண்ணியில் 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு அது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் காலையில் கொள்ளு சுண்டல் ரெடி பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சிடணும். ஈவினிங் சுண்டல் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையிலே ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கொள்ளை வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கொள்ளுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு குறைஞ்சது 5 விசில் அல்லது 7 விசில் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து பட்டாணி, பாசி பயிறு மாதிரிலாம் அதிக விசில் வச்சா குழஞ்செல்லாம் போயிடாது. அதனால் நீங்கள் தாராளமாகவே 7 விசில் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை திறந்து கொள்ளு வந்து நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கைனால் நல்லா அழுத்தி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். அந்த மாதிரி உங்களுக்கு வேகலை அப்படின்னா திருப்பியும் கூட நீங்கள் 2-3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச கொள்ளை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொள்ளு தனியாகவும் கொள்ளு வேக வச்ச தண்ணியை தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். கொள்ளில் எந்த அளவுக்கு சத்துக்கள் அடங்கியிருக்கோ அதே அளவு சத்துக்கள் வந்து அந்த வேக வச்ச தண்ணியிலும் இருக்குது. அதனால் அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. அதில் வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற மாதிரி சூப் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரசம் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம கொள்ளு சுண்டல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு ஒரு பேனில் நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது 3 மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 4-5 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் குறைஞ்ச ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொள்ளை நம்ம வடிகட்டும் போது அது கூட கொஞ்சமாக தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா போதும். இப்போ வெங்காயம் பூண்டு ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்கு. கொள்ளும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் அது அதிக நேரம்லாம் கிளறி விடணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. வெங்காயம், பூண்டு, கொள்ளு எல்லாம் நல்லா அந்த மாதிரி ஒன்று சேர மாதிரி கரண்டினால் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். அப்புறம் வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய, அதே சமயம் உடல் எடை குறையிறதுல பெரும் பங்கு வகிக்கக்கூடிய கொள்ளு சுண்டல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியை வச்சு கொள்ளு சூப் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்க்க விருப்பப்படாதவங்க நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு ரெண்டையும் பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். இது எல்லாம் சேர்க்கும் போதே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் வந்து பொடியெல்லாம் சேர்த்து வதக்கும் போது அதே நேரம்லாம் வதக்கிடக்கூடாது. 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கணும். கொள்ளு வேக வச்ச தண்ணி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் இது கூட நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொள்ளு வேக வச்ச தண்ணியும் சேர்த்து 5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அதிகமாக கொள்ளு சூப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துருக்க மிளகு, ஜீரகம், கரம் மசாலா எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்டிக்கணும். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொள்ளு சூப்பை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கொள்ளு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால நீங்கள் அதிகமாக சேர்க்குற தண்ணிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை வந்து இது கூட தூவி விட்டுறலாம். அவ்வளோதான். சுட சுட ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. காய்ச்சல், சளி, இருமல் இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொள்ளு சூப்புக்கு உண்டு.
உடலில் உள்ள குளிர்ச்சியை போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொள்ளுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வெயில் காலத்தில் அதிகமாக சேர்த்துக்கிறத விட குளிர்காலத்தில் இந்த கொள்ளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கொள்ளு சுண்டலை நீங்கள் வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்கள் உடல் எடை வந்து சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை சீக்கிரமாகவே தரும். இன்றைக்கே நீங்களும் இந்த கொள்ளை வச்சு கொள்ளு சுண்டல் கொள்ளு சூப் ரெண்டுமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.